வணக்கம். நான் உங்கள் ராஜ்குமார் பாரதி. நாடாளுமன்ற தேர்தல் ஒரு பரபரப்பான சூழ்நிலையை எட்டிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நம்ம எங்கேயாச்சும் வெளில போனா நம்ம நண்பர்களையோ சொந்தக்காரங்களையோ பார்த்தோன்னா நம்ம கிட்ட சொல்ற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, அடுத்ததும் மோடி தான் போல, பாஜக தான் ஆட்சிக்கு வரும் போல அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம எங்கேயுமே கேட்க முடியுது. இது உண்மையா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா இது உண்மை கிடையாது. இது ஒரு திட்டமிட்டு பரப்பப்படும் ஒரு வதந்தி. அந்த வதந்தியை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம அதையே ஏத்துக்க போறோம்னு அர்த்தம். அதனால இந்த மாதிரி யாராவது சொன்னானா நிச்சயமா அதை மறுத்து பேசுங்க. அப்படிலாம் வர வாய்ப்பே கிடையாது. அது எப்படி நீங்க சொல்றீங்க, எப்படி வர முடியும்னு நீங்க கேட்கலாம். எப்படி வர முடியும்? நாடு முழுக்க நரேந்திர மோடிக்கும் பாஜகவுக்கும் எதிரான அலைதான் வீசிக்கிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு மோடியை பிடிக்குமா, பாஜகவை பிடிக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்சிமம் நம்ம சொல்ற வார்த்தை பிடிக்காது. அப்ப நம்ம அவருக்கு ஓட்டு போட மாட்டோம். அப்போ எப்படி பாஜக ஆட்சிக்கு வர முடியும்? வர முடியாது இல்லைங்களா? ஆனா நீங்க சொல்லலாம், இல்ல நார்த்லலாம் அவருக்கு ஆதரவான அலை தான் வீசுது, அதோட முக்கியமா ராமர் கோயிலை கட்டிட்டாரு, அதனால எல்லாரும் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம முன்வைக்கிறோம். அதுவும் தவறான விஷயம். ஏன்னா இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள்ல வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய, அதாவது யார் ஆட்சிக்கு வரணும்னு நிர்ணயிக்கக்கூடிய மாநிலங்கள்னு பார்த்தோன்னா ஒரு 13 மாநிலங்கள் தான். ஏன்னா இந்த 13 மாநிலங்கள் தான் அதிக அளவிலான தொகுதிகளை வச்சிருக்கு. 10க்கும் மேற்பட்ட தொகுதிகளை வச்சிருக்கிறது இந்த ஒரு 13 மாநிலங்கள் தான். மீதி எல்லா மாநிலங்களும் அதிக அளவுல மாநிலங்கள் இருந்தாலுமே அவங்களுடைய லோக்சபா தொகுதிகள்னு பாத்தீங்கன்னா 10க்குள்ளதான். 1 இருக்கும், 2 இருக்கும். இப்போ பாண்டிச்சேரி ஒரு தொகுதி தான், யூனியன் பிரதேசம். அந்த மாதிரி இந்த 7 சிஸ்டர்னு சொல்லக்கூடிய மாநிலங்கள்லாம் பாத்தீங்கன்னா 2 தொகுதி, 5 தொகுதி, 3 தொகுதி, 10 தொகுதிக்குள்ளதான் இருக்கும். மாநிலங்கள் நிறைய இருக்கும், ஆனா தொகுதிகள் கம்மியா இருக்கும். இந்த 13 மாநிலங்கள் தான் அதிக அளவிலான 10க்கு மேற்பட்ட தொகுதிகளை உள்ளடக்கிய மாநிலங்கள். இவர்கள் தான் டிசைடிங் ஃபேக்டர். யாரு ஆட்சிக்கு வரணும்னு நிர்ணயிக்கக்கூடிய சக்திகள் இந்த 13 மாநிலங்கள் தான். இந்த 13 மாநிலங்கள்ல எத்தனை மாநிலங்கள்ல பிஜேபி பெரும்பான்மையா வெற்றி பெறும்னு நினைக்கிறீங்க? ஒரு 10, 8, 5, வெறும் 4 தான். வெறும் 4 மாநிலங்கள்ல தான் பிஜேபி வலுவா இருக்கு. மீதி 11 மாநிலங்கள்ல பார்த்தனா ரொம்ப வீக்கா இருக்கு. அதாவது ரொம்ப கம்மி, சொற்பமான தொகுதிகளை தான் கைப்பற்ற முடியும். அப்போ எந்த ஒரு வலுவா இல்லாத, இத்தனை மாநிலங்கள்ல வலுவா இல்லாத ஒரு கட்சி, வெறும் 4 மாநிலங்கள்ல வலுவா இல்ல ஒரு கட்சி திரும்பவும் ஆட்சியை பிடிக்கும்னு நம்மளை நம்ப வைக்கிறாங்க, நம்மளை ஏமாத்துறாங்க. அதை நம்ம நம்புறோம். சரி, அது எந்தெந்த மாநிலங்கள், எத்தனை தொகுதிகளில் அவங்க ஜெயிப்பாங்க, எத்தனை தொகுதியில் அவங்க கைப்பற்றி ஆட்சிக்கு வர முடியும் அப்படின்றத நம்ம இப்ப பார்க்க போறோம். முதல்ல தென் மாநிலங்கள்ல இருந்து நம்ம பார்த்துருவோம். பிஜேபி வலுவா இல்லாத மாநிலங்கள். தமிழ்நாடு 39 தொகுதி, ஒரு தொகுதி கூட பாஜகவில் ஜெயிக்க முடியாது, இது எல்லாருக்கும் தெரியும். கேரளா 20 தொகுதி, 20 தொகுதியில 1 ஜெயிக்கலாம், 2 அதுவே கஷ்டம். அங்கேயும் தமிழ்நாடு மாதிரி தான், கேரளாலே அவங்க உள்ள வரவே முடியாது. ஆந்திராவில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ரொம்ப வலுவா இருக்கு. அதை பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு அங்க சீட்டே கிடையாது. அவரு ஜெகன்மோகன் ரெட்டி பாஜக கூட கூட்டணியிலும் இல்லை, பாஜகவுக்கு அங்க சீட்டே கிடையாது, அங்கேயும் 0. தென் மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் மட்டும் வலுவா கிடையாது, இப்பயும் அவங்க வலுவா கிடையாது, அவங்க வலு குறைஞ்சு இருக்கிறாங்க. ஏன்னா நடந்த சட்டமன்ற தேர்தலையே காங்கிரஸ் தான் அங்க ஆட்சியை பிடிச்சது, பாஜகவை மக்கள் விரட்டி அடிச்சிருக்கிறாங்க. அப்படி பார்த்தாலுமே அங்க கொஞ்சம் சீட்டுகள் ஜெயிக்க முடியும்னா அங்க 28 தொகுதிகள் இருக்கு, அங்க ஒரு 10 தொகுதி தான் அவங்களால ஜெயிக்க முடியும், 10க்கு மேல அவங்களால ஜெயிக்க முடியாது. அப்படி பார்த்தா கூட அதிகப்படியான சீட்டுகளை காங்கிரஸ் தான் அங்க ஜெயிக்க போகுது. அடுத்தது பாத்தீங்கன்னா மேற்கு வங்காளம். மேற்கு வங்காளத்துல பாத்தீங்கன்னா 42 தொகுதி இருக்கு. அங்கவும் பாத்தீங்கன்னா ஒரு 10 தொகுதி பாஜக ஜெயிக்கலாம், அதுக்கு மேல பாஜகவில் ஜெயிக்க முடியாது. ஏன்னா மம்தா அங்க வலுவா இருக்கிறாங்க. இந்தியா கூட்டணியில இருந்து இப்ப மம்தா தனியா நின்னா கூட அவங்க ஜெயிச்ச பிறகு காங்கிரஸ்க்கு தான் வருவாங்களே ஒழிஞ்சு அவங்க பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்க போறது இல்ல. பாஜக வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு மனநிலை உள்ளவங்க தான் மம்தாவும். தொகுதி பங்கீடு சம்பந்தமாக சில பிரச்சனைகள் எழலாம். ஏன்னா அங்க நாங்க வலுவா இருக்கோம், அங்க காங்கிரஸ் அதிக தொகுதியில் கேட்குது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மம்தா தனிச்சு விலகி நிக்கலாம். ஆனா அவங்க பாஜக ஆதரவாளர் இப்போதைக்கு கிடையாது. அவங்க பாஜக ஜெயிச்சாலுமே அவங்க பின்னாடி போக போறது கிடையாது. அப்போ அங்கேயும் பாஜக வலுவில்லாத ஒரு கட்சி தான். பீகார்ல நிதிஷ்குமார் இப்ப இந்தியா கூட்டணில இருந்து வெளில போயிட்டாரு, அதனால பாஜக தான் ஜெயிக்கும் சொன்னா அதுவும் போய். நிதிஷ்குமார் ஒரு பச்சோந்தி அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அங்க லல்லு பிரசாத் யாதவ் வலுவா இருக்கக்கூடிய ஒரு ஆளு, இப்ப அவர் இந்தியா கூட்டணியில தான் இருக்கிறாரு. அவங்க காங்கிரஸ் கூட சேர்ந்து போட்டியிடுறதால அங்க காங்கிரஸ் தான் அங்கேயும் பெருவாரியான தொகுதிகளை வெற்றி பெறும். 40 தொகுதிகள் அங்க இருக்கு, அதுல ஒரு 10 தொகுதி தான் பாஜகவில் ஜெயிக்க முடியும். அங்கேயும் பெரும்பான்மையா பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணி தான் ஜெயிக்கும், பாஜகவில் அங்கேயும் ஒண்ணும் பண்ண முடியாது. பஞ்சாப்ல சொல்லவே வேணாம், 13 தொகுதிகள் பஞ்சாப்ல இருக்கு. பஞ்சாப்ல இன்றைக்கு விவசாயிகள் டிராக்டர் எடுத்துக்கிட்டு டெல்லியை முற்றுகையிட போறாங்க. அங்க எவ்வளவு கொதிச்சிருக்காங்கன்னு தெரியும் பாஜகவுக்கு எதிராக. அங்க பாஜக துடை தெரியப்படும். அங்க முழுக்க
மாநில கட்சிகள் தான் ஜெயிக்கும். காங்கிரஸ் தான் வரும். காங்கிரஸ் கூட்டணி, இந்தியா கூட்டணி தான் அங்க வரும். அங்க வந்து பாஜகவால ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. ஜார்க்கண்ட்ல பாத்தீங்கன்னா 14 தொகுதி இருக்கு. ஜார்க்கண்ட்லயும் பாத்தீங்கன்னா 10 தொகுதிக்கு மேல, 14ல 10க்கு மேல இந்தியா கூட்டணி தான் ஜெயிக்கும். 1ஓ 2ஓ வேணா பாஜக வரலாம். மகாராஷ்டிரால பாத்தீங்கன்னா 48 தொகுதி இருக்கு. 48 தொகுதியில அங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு 10 தொகுதி தான் பாஜகவால வர முடியும். ஏன்னா அங்க மகாராஷ்டிராவில் இந்தியா கூட்டணி ரொம்ப வலுவா இருக்கு. சிவசேனா வந்து இப்ப பாஜக கூட கூட்டணியில இல்ல. அதனால வந்து அவங்களும் இந்தியா கூட்டணியில இருக்கிறதால பெரும்பான்மையான இடங்களை காங்கிரஸ் தான் கைப்பற்றும். ஒரு சொற்பமான அளவுல தான் அங்கேயும் பாத்தீங்கன்னா பாஜகவால ஆட்சியை பிடிக்கும், தொகுதியை பிடிக்க முடியும், எம்பி சீட்டை பிடிக்க முடியும். இப்ப அங்க பாத்தீங்கன்னா இப்ப இது வரைக்கும் நம்ம 11 மாநிலங்களை பார்த்திருக்கோம். இந்த 11 மாநிலங்கள் தான் பெரிய மாநிலங்கள். இந்த 11 மாநிலங்கள்ல 269 சீட்டு தான் மொத்தமா இருக்கு. இதுல ஒரு 50 சீட்டு கூட ஜெயிக்க முடியாது பாஜகவில். 269ல 50 சீட்டு கூட பாஜகவில் ஜெயிக்க முடியாது. இதுதான் இன்றைய சூழல். அப்ப எப்படி பாஜகவில் ஆட்சியை கைப்பற்ற முடியும்? சரி, அவங்க வலுவா இருக்க தொகுதியில பாத்திரலாம். அவங்க வலுவா இருக்க தொகுதியில் பாத்தீங்கன்னா மாநிலங்கள் பாத்தீங்கன்னா 4 மாநிலங்கள். ஒண்ணு உத்தரப்பிரதேஷ், எல்லாருக்கும் தெரியும். இங்க இருக்கிறவங்க பாதி பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கான், ராமர் கோயிலை கட்டிட்டதால உத்தரப்பிரதேஷ் தான் மொத்த இந்தியாவே நினைச்சுக்கிட்டு இருக்கான். கிடையாது. ஆனா இங்க இந்த தேர்தல் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, போன தேர்தல் மாதிரி கிடையாது. உத்தரப்பிரதேசத்திலேயே பாஜகவால முழுவதுமாக வெற்றி பெற முடியாது. ஏன்னா அகிலேஷ் யாதவ், சமாஜ்வாடி கட்சி அகிலேஷ் யாதவ் என்ன பண்றாருன்னா இப்ப இந்தியா கூட்டணியில இருக்கிறாரு. ஒரு சில சமரசங்களோட கூட்டணிக்குள்ள வந்து இருக்கிறாங்க. இப்ப காங்கிரஸும் அகிலேஷ் யாதவும் ஒன்னா நிக்கிறப்ப 80 தொகுதி, இந்தியாவிலேயே மிகப்பெரிய மாநிலம், எம்பி தொகுதியில் உள்ள மாநிலம் எது பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் தான். உத்தரப்பிரதேஷ் தான் அதிக எம்பி தொகுதி, 80 தொகுதி. அந்த 80 தொகுதியில முழுவதுமா பிஜேபி ஜெயிச்சிருவாங்கன்னா அப்பயும் அதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஒரு 20 தொகுதியாவது இல்ல ஒரு 30 தொகுதியாவது கண்டிப்பா காங்கிரஸ் கூட்டணி ஜெயிக்கும். ஒரு 50ல இருந்து 60 தொகுதி தான் அங்க பாஜகவில் ஜெயிக்க முடியும். முழுவதுமா 80க்கு 80 கண்டிப்பா பெற முடியாது. பெரும்பான்மையான இடங்கள் ஆனா கண்டிப்பா பெறுவாங்க இந்த உத்தரப்பிரதேஷ்ல. அடுத்தது குஜராத்ல மொத்தமா மோடி தான் ஜெயிக்கிறாருன்னு வச்சுங்க. ஏன்னா எல்லா சலுகையும் குஜராத்ல தான் கொட்டப்படுது. இந்தியா முழுக்க சுரண்டி குஜராத்ல தான் கொண்டு போய் கொட்டுறாங்க. ஊபிலையும் குஜராத் தான் கொட்டுறாங்க. அந்த மோடியோட வகைராக்களை ஜெயிக்க வைப்பதற்காக, செழிக்க வைப்பதற்காக மோடி அதை செஞ்சுட்டு இருக்காரு. அதனால குஜராத்ல மொத்தமா அவங்க தொடச்சிருவாங்கன்னே வச்சுக்கோங்க. எல்லாத்தையுமே அவங்களே எடுத்துக்கிட்டோம். ஆனா 26 தொகுதி தான் குஜராத்ல இருக்கு. ராஜஸ்தான்ல 25 தொகுதி இருக்கு. ராஜஸ்தானோட நிலவரம் பாத்தீங்கன்னா, ராஜஸ்தான்ல ஒரு 25ல ஒரு 20வது அவங்க ஜெயிச்சிருவாங்க. கண்டிப்பா 1-2 தொகுதிகளோ அதுல ஒரு 2-3 தொகுதிகள் வந்து காங்கிரஸ் ஜெயிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அங்கேயும் பெரும்பான்மையா பாஜக ஜெயிப்பாங்க. மத்திய பிரதேசத்துல 29 தொகுதி இருக்கு. அங்கேயும் ஒரு 20ல இருந்து 25 தொகுதிகள் அவங்க ஜெயிச்சிருவாங்க. யாருங்க? பாஜக ஜெயிச்சிருவாங்க. ஒரு சில இடங்களை அங்க வந்து காங்கிரஸ் கூட்டணி கைப்பற்றுன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த 4 ஸ்டேட்ல இருக்கிறது 160 தொகுதி தான். இந்த 160 தொகுதியில 160மே பாஜக பிடிக்கும்னா கிடையாது. அங்கேயும் ஒரு 20ல இருந்து 30 தொகுதிகளை காங்கிரஸ் கூட்டணி கைப்பற்றிடும். ஒரு 30 தொகுதியாக கைப்பற்றிடும். அப்படி பாத்தீங்கன்னா ஒரு 130 தொகுதி தான் இவங்க வலுவாக இருக்க மாநிலங்கள்ல இவங்க பெறப்போறது வெறும் 130 தொகுதி தான். இவங்க வலுவில்லாத 11 மாநிலங்கள் சொன்னோம் இல்லைங்களா, அங்க ஒரு 50 தொகுதினே வச்சுக்கோங்க. அங்க ஒரு 50ன்னு கணக்கு பண்ணாலும் 130 ஒரு 50 180 தொகுதி, 170ல இருந்து 180 தொகுதி தான் பாஜக உறுதியாக கைப்பற்றும். இந்த பெரிய மாநிலங்கள்ல இருந்து உறுதியாக கைப்பற்றக்கூடிய தொகுதிகள்னு பார்த்தோன்னா வெறும் 180 தான். ஆனா இங்க கருத்து கணிப்பு எல்லாம் என்ன சொல்றான், 400 தொகுதியை ஜெயிச்சிரும், 500 தொகுதியை ஜெயிச்சிரும், மொத்தமாவே அவங்க தான் ஜெயிப்பாங்க, அப்புறம் 300க்கு வருவானோ. ஆனா 300க்கு குறைஞ்சு எவனுமே சொல்றது கிடையாது. இப்ப பாஜகவை சேர்ந்தவன் பேசுறவங்க பூரா 400 அடிச்சிருவாங்க, 350 அடிச்சிருவாங்க, 300 அடிச்சிருவாங்க. 180 தொகுதி தான் உறுதியா வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மீதமுள்ள ஒரு 100 தொகுதிகள் இருக்கு. அதை என்ன பண்ண போறீங்கன்னு நீங்க கேட்கலாம். அது எல்லாமே சிறு சிறு மாநிலங்கள். அங்க எல்லா இடத்துலயுமே காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் சமமான அளவுல இருக்கு. இவங்க 2 சீட்னா அவங்க 2 சீட்டு, இவங்க ஒரு சீட்னா அவங்க ஒரு சீட்டு, இப்படி மாறி மாறி இருக்க ஒழிஞ்சு எல்லா இடத்துலயும் பாஜக தொடச்சிட்டு போயிடலாம் அங்க ஒன்றும் கிடையாது. எல்லாமே சிறிய சிறிய மாநிலங்கள் மாறி மாறி இருக்கிறாங்க. இவங்க 2 பேருமே கொஞ்சம் கொஞ்சம் சீட்டுகளை 1, 2, 3 அப்படி அந்த கணக்கிலே தான் வருது. அதுல யாருமே பெரும்பான்மையா ஒரே ஆள் தட்டிட்டு போற அளவுக்குலாம் எந்த மாநிலங்களும் கிடையாது. எல்லாம் சிறு சிறு மாநிலங்கள். 10 தொகுதிக்குள்ள மேல இருக்க மாநிலங்கள் இவன் மட்டும்தான். இப்ப நான் படிச்ச லிஸ்ட் தான் இந்த 13 மாநிலங்கள் தான். இப்ப இவ்வளவு பெரிய லிஸ்ட்ல 13 மாநிலத்தில் நீங்க ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. 11 மாநிலம் நான் சொல்லியிருக்கேன் பாஜக அங்க இல்ல அப்படின்ட்டு. அதானே உண்மை. வெறும் 4 மாநிலத்துல தானே அவன் ஒழுவா இருக்கான். அப்புறம் எப்படி ஒரு பொய்யை தொடர்ந்து பேசி 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 மக்கள் மத்தியில கட்டமைச்சு மக்களை வந்து வலுவிழக்க செய்யறாம, நம்மளை சைக்காலஜிக்கலா அவன் பாதிப்படைய வைக்கிறான். நான் தான் திரும்ப வருவேன், நான் தான் திரும்ப வருவேன் அப்படின்ட்டு. உங்களுக்கு அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஆஸ்திரேலியா இந்தியா கிரிக்கெட் வேர்ல்டு கப் நடந்துச்சு. எல்லா மேட்ச்லயும் இந்தியா ஜெயிச்சுக்கிட்டே வந்தது. ஃபைனல்ல உளவியல் ரீதியான ஒரு தாக்குதல் தான் நடந்துச்சுன்னு சொல்லலாம். முதல் நாள் வந்து ஆஸ்திரேலியா பவுலர் என்ன பண்ணார்,
அவர் சொல்றாரு, ஒரு அறிக்கை விடுறார். என்னது, நாளைக்கு மைதானத்தை நாங்கள் சைலண்ட் ஆக்குவோம் அப்படின்ட்டு. அப்போ முதல் நாளே ஒரு பயத்தை ஏற்படுத்துறாங்க. கண்டிப்பா அது ஒரு உளவியல் ரீதியான சிக்கல் இல்லைங்களா? நம்ம அதை கண்கூடா பார்த்தோம். அந்த மாதிரியான ஒரு சிக்கலை தான் இன்னைக்கு பாஜக இந்திய மக்கள் ஒவ்வொரு குடிமகன் மனதிலையும் இன்னைக்கு பூத்திட்டு இருக்கான். என்னன்னா, அடுத்தது நான் தான் வருவேன், அடுத்தது நான் தான் வருவேன், பாத்தியா எனக்கு எதிராளியே கிடையாது, நான் தான் வருவேன் நம்ம மனசுல பதிய வச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அடுத்தது அவன் தான் போல இருக்குன்னு அவனை சகிச்சுக்க நம்ம தயாராக இருக்கும் பொழுது, அவன் உலகில் உள்ள அத்தனை பித்தலாட்டங்களையும் கற்று வச்சிருக்கான். அவன் அதை கொண்டு வந்து நம்ம கிட்ட புகுத்தி, அப்ப அவன் என்ன நினைப்பா, இது எப்பயே நினைச்சது தானே, அவங்க தான் வருவாங்க நமக்கு அப்பவே தெரியுமே அப்படின்ற ஒரு உளவியல் ரீதியான சிக்கலுக்கு நம்மளை ஆளாக்கிக்கிட்டு இருக்கான். வேற ஒண்ணுமே கிடையாது. இது அவன் இவிஎம்ல கூட கோல்மால் பண்ணலாம், இன்னைக்கு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, நிரூபிக்கப்பட்டதா ஆயிட்டுது, அதனால அதுல பண்ண முடியும்னு சொல்றாங்க. இப்ப அந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்வதற்கு இப்பவே மக்களை அவன் தயார்படுத்திட்டு இருக்கான்னு நம்மளுக்கு நினைக்க தோணுது. அது அப்படியா கூட இருக்கலாம். இல்ல மக்களை அவன் தானே ஜெயிக்க போறான், அவனுக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்ற ஒரு உளவியல் சிக்கலுக்கு தள்ளுறாங்களா? ஏன்னா பெரும்பான்மை எந்த பக்கம் சாயுதோ அந்த பக்கம் சாயிற நடுத்தர வாக்காளர்கள் இருக்காங்க, அதாவது நடுநிலை வாக்காளர்கள் இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு கூட்டத்தை அவர் இப்ப ஜெயிக்கிற பக்கம் சாய வைக்கணும் அப்படின்ற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதற்காக கூட இதை செய்யலாம். இந்த ரெண்டு விதம் தான். ஒன்னு ஏமாத்தணும், அப்படி உளவியல் ரீதியா தாக்கி வெற்றி பெறும் பக்கம் வாக்களிக்க வைக்கிற ஒரு யுக்தியை பயன்படுத்துறான். இந்த ரெண்டு விஷயம் தான். ஆனால் உண்மை அது கிடையாது. அவன் ஒரு காலம் ஜெயிக்க முடியாது அப்படின்றதா உண்மை. அவனுக்கு இங்க வாக்கு வங்கி கிடையாது, மாநிலங்கள்ல வாக்கு வங்கி கிடையாது, மாநில கட்சிகள் கூட வச்சுக்கிட்டு இருக்கு பெரும்பான்மையா ஒவ்வொரு மாநிலத்திலையும். அவங்களால ஜோபிக்க முடியாது. அப்படி இருந்துமே நம்மளை பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கான்றதுதான் உண்மை. அதுக்காக தான் இத்தனை மாநிலங்களோட லிஸ்ட்டை நான் படிச்சு காட்டினேன். நீங்க வேணா இதுல மறுப்பு இருந்தா தெரிவிங்க, இல்லைங்க இந்த மாநிலத்தில் இவங்க வலுவா இருக்காங்க நீங்க மாத்தி சொல்றீங்கன்னு வேணா சொல்லுங்க. நிச்சயமா கிடையாது, இதுதான் உண்மை. இப்போ இருக்க சூழ்நிலையில இதுதான் உண்மை. இன்னும் மாறலாம். இன்னும் தேர்தல் வர வர பாஜகவுக்கு எதிரான மனநிலை இன்னும் கூடி இது இன்னும் பாஜகவுக்கு சறுக்கலா முடியுமா ஒழிஞ்சு பெருசா அவங்களுக்கு ஆதரவா வர வாய்ப்பே கிடையாது. இப்ப கூட டெல்லியில நடக்கிற போராட்டம் அவங்களுக்கு அவப்பேரை தான் ஏற்படுத்திட்டு இருக்கு. விவசாயிகளுக்கு ரப்பர் குண்டு வச்சு சுட்டுட்டு இருக்காங்கன்னா நாளைக்கு ஒரிஜினல் புல்லட் வச்சு சுட போறா. எதையும் செய்ய தயங்க மாட்டார்கள் அவர்கள். அந்த மாதிரியான ஒரு சர்வாதிகார கூட்டம். இந்த கூட்டம் என்ன வேணாலும் செய்யும். அப்ப அப்படி இருக்கும் பொழுது இவர்களுக்கான செல்வாக்கு எப்படி உயரும்? ஏதாவது நல்லது செஞ்சுட்டு இருக்காங்களா? தேர்தல் வருதுன்னு ஏதாவது நல்ல நல்ல நலத்திட்டங்களை செஞ்சுட்டு இருக்காங்களா? கிடையாது. இருக்க மக்கள் விரோத போக்கை தான் கடைபிடிக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப எப்படி மக்கள் செல்வாக்கு கூடும்? மக்கள் செல்வாக்கு இங்க சரிஞ்சு கிடக்கிறதா இப்ப நான் படிச்சு காட்டினேன். ஆனால் திரும்ப திரும்ப அவங்க ஒரு பொய்யை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை நம்பாதீங்க. இனிமே யாராவது உங்ககிட்ட பாஜக தான் அடுத்தது வரும்னு சொன்னீங்கன்னா வரவே வராதுன்னு சொல்லி பழகுங்க. அதுதான் நிதர்சனம், அதுதான் உண்மை. உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.